Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம டே 5 ஆஃப் இட்டாலி ட்ரிப்பில் இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது தான் வேர்ல்ட்லேயே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரிங்க. இந்த கண்ட்ரியை நீங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்கு எந்த பார்டரும் கிடையாது. பார்டர் கிட்டக்க வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ் நின்று எந்த செக்கினும் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம வந்து நடந்தே அந்த பார்டரை க்ராஸ் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். அந்த சிட்டி என்னென்னா வேட்டிகன் சிட்டி. ரோமன் கேத்தலிக்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிளேஸுங்க இது. இந்த ஊர் வந்து ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எல்லா சைடும் பில்டிங் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல் லைட்ஸ் அங்கங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேட்டிகன் சிட்டியை தான் வந்து எல்லா சர்ச்சஸோட ஹெட் ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து தான் வந்து உலகத்தில் இருக்க நிறைய சர்ச்சஸ்க்கு வந்து அண்ட் ஸ்கூல்ஸுக்கெலாம் வந்து ஃபண்டு போகுதுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செயின்ட் பீட்டர் பெசிலிக்கா தான் போக போகிறோம். ஸோ அங்கே போய் இந்த வேட்டிகன் சிட்டி எப்படி வந்துச்சு அண்ட் அந்த பெசிலிக்கா பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்க்கலாம். செயின்ட் பீட்டர் பெசிலிக்காவை சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு டிக்கெட் எதுவும் தேவையில்லைங்க. பட் க்யூ ரொம்ப பெருசாக நிற்கும். ஸோ முன்னாடியே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் விசாரிக்கிறப்ப அந்த க்யூ வந்து மினிமம் 3 hours ஆச்சு ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து ஸ்கிப் த லைன் டிக்கெட் எடுத்துட்டோம். பட் ஆனால் லைன் ஸ்கிப் பண்ணுறதுக்காக எடுத்த டிக்கெட்டுக்கே எவ்வளோ க்யூன்னு பாருங்களேன். முன்னாடி தெரிகிறது தாங்க வேட்டிகன் சிட்டியோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த வேட்டிகன் சிட்டியை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்து வால் போட்டிருக்காங்க. பெசிலிக்கா போகிறதுக்கு வந்து வெளியவே இந்த பார்டர் என்ட்ரன்ஸ்க்கு வெளியிலேருந்தே க்யூ இருக்குங்க. அண்ட் இந்த க்யூ வந்து ஸ்கிப் த லைன் க்யூ தான். மெயின் டிக்கெட் மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளார போகிறதுக்கான அந்த ஃப்ரீ டிக்கெட் க்யூ கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே ரிசர்வ் பண்ணிட்டு வர்றது தான் வந்து பெட்டர் ஐடியாவாக இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம விசிட் பண்ணுற கண்ட்ரி லிஸ்ட்டில் இன்னொரு கண்ட்ரி ஆட் ஆயிடுச்சுங்க. வேட்டிகன் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். வாவ்! நாங்கள் 10:30க்கு வந்தோங்க. 10:30க்கு தான் ஸ்லாட் புக் பண்ணோம். பட் இன்னும் க்யூ போய்கிட்டே இருக்குங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ ஒரு லாங் க்யூக்கு அப்புறம் செக்யூரிட்டி செக்இன்லாம் முடிச்சுட்டு இப்போ க்யூ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. ஏர்போர்ட்டில் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி செக்இன் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு இங்கேயும் பண்ணுறாங்க. ஸோ அங்கே என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களோ இங்கே நீங்கள் வர மாதிரி இருந்தால் அதை சேம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்க காட் குட்டி. ஸோ நம்ம முன்னாடி இப்போ தெரிகிறது தான் வந்து செயின்ட் பீட்டர் பெசிலிக்காங்க. ஸோ இங்கே முன்னாடி தெரிகிற ஸ்டேஜில் தான் வந்து போப் நின்று மாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி சண்டே மார்னிங் அவர் மாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சண்டே வந்து வேட்டிகன் சிட்டிக்கு லீவு. விசிட்டர்ஸ் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் சண்டே பிளான் பண்ணாதீங்க. ஸோ சண்டே லீவுன்றனால மண்டே வந்து பீக் டைம் இங்கே. ஸோ மண்டே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த ஹோல் சிட்டியுமே வந்து 110 acres தாங்க.
ஸோ இது சிட்டியோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு நீங்கள் நடக்கணும் அப்படின்னா 40 மினிட்ஸ் போதும். 40 மினிட்ஸில் நடந்தீங்கன்னா ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவீங்க. இந்த சிட்டியில் இருக்க மெயின் அட்ராக்ஷன்ஸ் ஒன்று செயின்ட் பீட்டர் பெசிலிக்கா, இன்னொன்று மியூசியம். நிறைய டூரிஸ்ட் வரதே இந்த ரெண்டையுமே விசிட் பண்ணுறதுக்கு தான். அது போக இங்கே இருக்க ஷாப்ஸ் ஆகட்டும், வீடாகட்டும் எல்லாமே வந்து இந்த செயின்ட் பீட்டர் பெசிலிக்காவில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான வீடு தாங்க அது. இங்கே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க அண்ட் இங்கே வேலை பார்க்குறவங்க, கோயிலுக்குள்ளே வேலை பார்க்குறவங்க அவங்களாம் மட்டும்தான் இந்த சிட்டியில் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த சிட்டியில் வந்து லாட்டின் தான் பேசுவாங்க. ஸோ இட்டாலியில் ஃபுல்லாகவே வந்து இட்டாலியாக பேசுவாங்க. பட் இங்கே வேட்டிக்கன் சிட்டியில் மோஸ்ட்லி லாட்டின் தான் பேசுவாங்க. செயின்ட் பீட்டர் பெசிலிக்காக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆர்கிடெக்சரல் ஒர்க். ஸோ கொஞ்சம் கூட கேப்பே விடலை. மைன்யூட் டீட்டெயிலிங்ஸ் கூட அவ்வளோ அழகாக தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க. வெளியவே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும். ஏதோ ஒரு ராயல் பேலஸ்குள்ளே என்ட்ரான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேலே ஜீசஸோட ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே, பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு கோல்டன் ஃப்ரேம் கொடுத்து அதுக்கு ஒரு கோல்டன் லைட் கொடுத்து ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக லைட்டாக கூட சவுண்டாக பேச முடியல. ஏன்னா இங்கே எல்லாருமே அவ்வளோ சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ப்ரேயர் பண்ணுறனால நமக்குமே அந்த மனசு வர மாட்டேங்குது சத்தமாக பேசுகிறது. ஏதாவது அழுதா கூட சமாதானப்படுத்தணும், ஏதாவது ஒன்று பண்ணி சமாதானப்படுத்தி சைலண்ட்டாக மட்டும் இருக்க வச்சிடணும்னு தோணுது. ஸோ இங்கே பாருங்களேன், எல்லா பெசிலிக்கா கெத்தீட்ரல்ஸ்லேயுமே சரி நம்ம வந்து கேண்டில் நம்ம மேட்ச்ஸ்டிக் வச்சு லிட் பண்ணுற மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இங்கே வந்து பே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அந்த கேண்டில் வந்து எரியுது. ஸோ இது நான் இங்கே பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த டைமில் ஏதோ மாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க போல். ஸோ சாங்ஸ்லாம் போட்டிருக்காங்க அண்ட் வந்திருக்க எல்லாருமே பப்ளிக்ஸ் எல்லாமே வந்து அந்த கிட்டக்க போய் பார்த்துட்ருக்காங்க. நம்மளும் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸோ போப்போட டாம்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே போய் அதை பார்க்கலாங்க. So that's why you are going to see that. It's not an it's a space. ஸ்டெப்ஸ் பார்த்து வாங்க. ரொம்ப ஆக்சுவலாக வளைஞ்சு போகுது. ரொம்ப குட்டி இடமா இருக்கு. இந்த இடத்துல நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சிருக்காங்க. ஆத்விக் அப்பா எங்க?
show you this Pope. இங்கே வந்து நிறைய போப்போட டாம் வந்து வச்சுருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக இறந்த போப் ஃப்ரான்சிஸா அவங்களோட டாம் வந்து இங்கே இல்லை. ஏன்னா அவர் வந்து வேட்டிகன் சிட்டிக்கு வெளியே வந்து ஒரு கெத்தீட்ரல் இருக்குது, அங்கே தான் அவரோட டாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே அதை சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வேட்டிகன் சிட்டியில் அவரோட இது இல்லை, வெளியே வேட்டிகன் சிட்டிக்கு வெளியே தான் இருக்குது. ஸோ எல்லா போப்பையுமே வந்து இந்த பெசிலிக்காவில் தான் வச்சுருக்காங்க. பட் போப் ஃப்ரான்சிஸை மட்டும்தான் அவர் ஆசைப்படி வேட்டிகன் சிட்டியை விட்டு வெளியே வச்சுருக்காங்க. அந்த இப்போ ரீசெண்டாக இறந்த போப் தான் வந்து இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய மக்களால் பிடிக்கப்பட்ட போப்பில் வந்து இவர் தான் டாப் லிஸ்ட்டில் இருக்கார். இந்த செயின்ட் பீட்டர் பெசிலிக்கா வந்து 15th செஞ்சுரியில் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. அண்ட் 16th செஞ்சுரியில் கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக இந்த பெசிலிக்கா கட்டுறதுக்கு வந்து 100 years ஆயிருக்குங்க. இது வந்து வேட்டிகன் சிட்டியோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸுங்க. அண்ட் செயின்ட் பீட்டர் பெசிலிக்கான்னு ஏன் சொல்கிறோம், என்னது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, செயின்ட் பீட்டர் அப்படின்றவர் ஜீசஸோட 12 அப்போஸ்டல்ஸில் ஒருத்தவருங்க. ஸோ அவரை வந்து இந்த இடத்துல தான் கொண்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் டைம்ஸில் பார்த்தா ரோமன்ஸ் வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணலங்க, அவங்க வேறு ரிலிஜியன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஈவன் கிறிஸ்டியானிட்டியை இவங்க அப்போஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ரோம மன்னர் மட்டும் கிறிஸ்டியானிட்டி பற்றி தெரிஞ்சுட்டு அதை இன்ஸ்பயர் ஆகி அதில் அவருக்கு அது கிறிஸ்டியானிட்டி பிடிச்சி போய் செயின்ட் பீட்டரை கொன்ன இடத்துலையே இந்த மக்களுக்காக ஒரு பெசிலிக்கா கட்டியிருக்காங்கங்க. ஸோ பெசிலிக்கா அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு செயின்ட் இங்கே வாழ்ந்து இங்கே இறந்துருக்காரு அப்படின்னா அந்த இடத்த வந்து பெசிலிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருந்தாங்கன்னா அதை பெசிலிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு பில்கிரிமேஜ் சைட் மாதிரிங்க. ஸோ இங்கே வந்தாவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இங்கே வரணும் அப்படின்றது வந்து அவங்களோட ஒரு லைஃப் டைம் ட்ரீமாகவே இருக்குங்க. இந்த வேட்டிகன் சிட்டி வந்து ரோமோட சென்டரில் இருக்குங்க. ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் த ரோம்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இதை சுற்றி ரோம் இருக்குது, பட் நடுவில் தான் வேட்டிகன் சிட்டியே இருக்குங்க. இங்கே வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் வந்து மற்ற சர்ச்சஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கெலாம் ஃபண்ட் போகுதுங்க. நீங்கள் டோம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனி டிக்கெட் எடுக்கணுங்க. டோம் வந்து கிட்ஸ் அண்டர் 6 கிட்ஸ் வந்து அலோட் கிடையாது. அபோவ் 6 கிட்ஸ்க்கு வந்து அடல்ட்டோடு இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நேரோவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டோமில் நின்று பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் வேட்டிகன் சிட்டியுமே உங்களுக்கு தெரியும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ நம்ம போய் ஸ்டாலர் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ணா ஷாப்ஸ் ஸோ வேட்டிகன் சிட்டியில் இன்னொரு அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா மியூசியம். ஸோ போப் வந்து இத்தனை வருஷமாக கலெக்ட் பண்ண அத்தனை கோல்ட் ஜுவல்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் ஸ்டாச்சூஸ் எல்லாமே அந்த மியூசியமில் தான் இருக்கும். டோட்டலாக 70,000 ஆர்ட் பீஸ் கிட்டக்க இருக்குது. பட் அதில் 20,000 மட்டும்தான் பப்ளிக் வியூக்காக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஈவன் அந்த மியூசியமில் வந்து மம்மிஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்களா அதெல்லாம் கூட இருக்குங்க. அந்த மியூசியமில் வந்து சிஸ்டன் சாப்பல்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து போப் யாருன்றதை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ போப் லியோவை செலக்ட் பண்ணுறப்ப கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைக் அந்த ஸ்மோக்கை பார்த்து செலக்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத எக்ஸைட்டடாக நிறைய பேர் வெயிட் பண்ணி பார்த்துருப்போம்ல. ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய போப்க்கு அடுத்த பொசிஷனில் நிறைய பேர் இருப்பாங்க.
ஸோ அந்த சிஸ்டன் சாப்பல்ன்ற இடத்துல எல்லா போப்புமே போப்புக்கு அடுத்த லெவலில் இருக்க எல்லாருமே போய் ஓட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கே கூட ஓட் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு கூட ஓட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி போப் செலக்ட் ஆகுற வரைக்கும் நிறைய டைம்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லோரும் ஓட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்கேஸ் போப் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒயிட் ஸ்மோக் வரும், செலக்ட் ஆகலை அப்படின்னா பிளாக் ஸ்மோக் வரும். அகெயின் திரும்ப இந்த ஓட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் போப் செலக்ட் ஆயாச்சா ஆகலையான்னு சொல்லி அந்த ஸ்மோக்கை வச்சு மக்கள் எல்லாமே வந்து ஆவலாக கண்டுபிடிச்சிப்பாங்க. சண்டே வந்து வேட்டிகன் சிட்டியே லீவ் தாங்க. ஏன்னா போப் வந்து இங்கே மாஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால சண்டே வந்து வெளில இருக்க விசிட்டர்ஸ்க்கு வந்து அலோட் கிடையாது. இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த மாஸ் அட்டன் பண்ணுவாங்க அண்ட் மாஸ் நடக்கும். ஸோ ஈவினிங் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு 3 hours மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நேற்று சண்டேன்றனால மண்டே இன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருக்குது, எல்லா இடமுமே ரஷ்ஷாக இருக்குது. யூஸ்வலாகவே இட்டாலி நான் வந்து பார்த்த வரைக்குமே வந்து எல்லா இடத்துலையும் க்யூ, எல்லா இடத்துலையுமே மக்கள் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் வேட்டிகன் சிட்டி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், அதாவது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் இது மண்டே மார்னிங் அப்படின்றனால நிறைய மக்கள் வந்திருக்காங்க, பயங்கர ரஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் இப்போ முன்னாடி பார்க்குற வீட்டில் தான் வந்து இந்த வேட்டிகன் சிட்டியில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ, இங்கே போலீஸ் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், ஸோ நிறைய பேர் இருப்பாங்கல்ல இங்கே வேலை பார்க்குறவங்க, அவங்க எல்லாருமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பப்ளிக் வேறு யாரும் அவுட்சைடர்ஸ் யாருமே வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடு எல்லாமே வந்து இந்த வேட்டிகன் சிட்டியில் வேலை பார்க்குறவங்களுக்காகவே மட்டும்தான் இருக்குது. வேட்டிகன் சிட்டி சுற்றி பார்த்து முடிச்சாச்சுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட்டிங். பாய்.